இன்னைக்கு எனக்கு பர்த்டே. பெரியவங்க நீங்களா என்ன விஷ் பண்ணுங்க. ஜோசப் விஜய் 1984ல தன்னோட அப்பா டைரக்ட் பண்ண வெற்றி அப்படின்ற படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி 1992ல நாளைய தீர்ப்பு மூவில ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகி அந்த படம் சரியா ஓடாம இவருக்கெல்லாம் ஆக்டிங்கே வராதுன்னு நியூஸ்லயும் மேகசின்ஸ்லயும் இவரை பத்தி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1992ல விஜயகாந்த் சார் கூட செந்துரபாண்டி மூவில எஸ்எஸ்சி சார் தன்னோட பையனை நடிக்க வைக்கிறாரு. அந்த மூவிக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு ரீச் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் உருவானாங்க. அதுக்கு பேரு தான் விஜய் மக்கள் இயக்கம். இது வெறும் ஃபேன்ஸ் கிளப்பா மட்டும் இல்லாம பிளட் டொனேஷன், மெடிக்கல் கேம்ப், ஸ்கூல் பசங்களுக்கு நோட் புக்ஸ் கொடுக்கறது, அன்னதானம் தர்றதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய ஃபேன்ஸை வச்சு இதை வழி நடத்திட்டு வராரு. எந்த பிரசன்ட் மீடியா இவருக்கு சுட்டு போட்டாலும் ஆக்டிங்கே வராதுன்னு ட்ரோல் பண்ணாங்களோ அதே பிரசன்ட் மீடியா இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னா தளபதினு எழுதுற அளவுக்கு ஒரு பிராண்டா இருக்காரு. இது எல்லாத்தையும் விட எனக்கு பர்சனலா இவர்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அப்ராட்ல ஷூட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு கள்ளக்குறிச்சி இஷ்யூல போயிட்டு நேர்ல எல்லாரையும் பார்த்ததா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆக்டரும் இப்படி சொல்லி நான் கேட்டதில்லை. உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். This is a new beginning. A new era starts now. See Joseph Vijay எனும் நான்